இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரைக்கும் இருக்கிற ஒரு வேத பகுதி. லூக்கா 10 25 முதல் 37 வரைக்கும். இதில் வர்ற ஊமைக்கு தலைப்பு பாப்புலராக எல்லாரும் சொல்கிற தலைப்பு நல்ல சமாரியன் ஊமை. இந்த நல்ல சமாரியன் ஊமை புதுசு இல்லை, இது ரொம்ப 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 பிரபலமான ஒரு ஊமை. இது ரொம்ப பிரபலமானது மட்டும் இல்லை, இது அதிகமாய் தவறாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊமை. நல்ல சமாரியன் ஊமை என்னது? ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் கையில் இருக்கிறதெல்லாம் உருவிட்டு விட்டாங்க. அவனை குற்றுயிராக விட்டாங்க, அடித்து அவன் சாக கிடக்கிறான். அப்போ அந்த பக்கம் ஒரு ஆசாரியன் வந்தான், பார்த்து பக்கமாய் விலகி போனான். லேவியன் வந்தான், பார்த்து பக்கமாய் விலகி போனான். யாரும் உதவி செய்யலை. ஆனால் அப்புறம் வந்த ஒரு சமாரியன் தான் அவனுக்கு உதவி செய்தான். அவன் காயங்களை கட்டுறான், அவனுக்கு எண்ணெய் பூசுகிறான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்துட்டு சத்திரக்காரனுக்கு காசும் கொடுத்துட்டு இன்னும் அதிகமானால் கூட நான் திரும்ப வரும்போது கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு போகிறான். இதுதான் ஆண்டவர் சொன்ன உவமை, நல்ல சமாரியன் உவமை. இப்போ இந்த நல்ல சமாரியன் உவமைக்கு வியாக்கியானம் கொடுக்கும்போது அந்த மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போனான்னு சொல்லும்போது, எருசலேம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம், எரிகோ உலகத்தார் இருக்கிற இடம். இவன் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பின்வாங்கி போனான், ஆவிக்குரிய நிலையிலேருந்து வழி விலகி போனான். அப்படி போகும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். அவனுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அவன் தன்னுடைய உடைமைகள் எல்லாம் இழந்து அடி வாங்கி உயிர் போகிற நிலைமையில் அங்கே கிடக்கிறான். அப்படி இருக்கும்போது எத்தனையோ பேர் வந்தாங்க, யாரும் உதவி செய்யலை. ஆனால் அப்புறம் ஒருத்தன் வந்தான், அவன் தான் உதவி செய்தான். அவனுக்கு காயங்களை கட்டினான், அவனுக்கு எண்ணெயை ஊற்றினான் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி பாவத்தில் விழுந்து போகிறவங்களுக்கு உதவி செய்கிறதாய் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை ஒப்பாக சொல்கிறதாகவும், மெசியாவை ஒப்பாக சொல்கிறதாகவும், இயேசு கிறிஸ்து அவன் காயங்களை கட்டி அவனுக்கு எண்ணெய் பூசினது, அவனுக்கு அபிஷேகம் கொடுத்ததாகவும் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில் அவனை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்தது ஆண்டவர் சபை என்று சொல்லி ஒன்று உருவாக்கி நம்ம சபையில் சேர்த்துருக்கிறதாகவும், அவர் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த சபை அவங்கள பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும் 2 காசு கொடுத்துட்டு போனால் அந்த 2 காசு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்கிற 2 ஏற்பாடுகள் என்று சொல்லியும், அவன் திரும்ப வருவேன்னு சொன்னதுனால இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லியும், இந்த ஓமையின் அத்தனை அம்சங்களையும் எடுத்து வேதத்தின் பல பகுதிகளில் இருக்கிற சத்தியங்களை எல்லாம் அதோட பொருத்தி ஒரு பிக்சர் கொடுக்கறது நாம் பார்க்கிறோம். இந்த ஓமை அதுக்காக சொல்லப்பட்டதே அல்ல. இயேசு கிறிஸ்து இப்படி ரட்சிப்பை நிகழ்த்துறார், ரட்சிப்பு இப்படி நடக்குது, அவர் திரும்பி வர வரைக்கும் இதுன்னு இருக்க போகுதுன்னு சொல்கிறதுக்காக இந்த ஓமை சொல்லப்படலை. எல்லாம் பொருந்தினாலும் எல்லாம் சரியாக இருக்கிறது போல் தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக அது இல்லை. அதே மாதிரி இந்த ஓமையை ஏன் சொன்னார்னு சொல்லும்போது, பிறன் யார் என்று சொல்லி கேட்டான். பிறன் யார் என்று விளக்குகிறதுக்காக கர்த்தர் இந்த ஓமையை சொல்கிறாருன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் பிறன் யார் என்று கேட்டதுனால தான் ஓமை சொன்னார்னாலும் பிறன் யார் என்று விளக்குகிறதுக்காக இந்த ஓமை சொல்லலை. ஆரம்பத்திலே நான் சொல்லும்போது சொன்னேன், ஓமையை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் ஓமையின் நோக்கம் என்னன்னு தெரியாமல் ஓமை புரியாது. ஓமையின் நோக்கம் தெரிஞ்சாதான் எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டதுங்கிறத புரிஞ்சு நம்ம அதை பார்க்கும்போது சொல்லப்பட்டதின் அர்த்தம் என்னங்கிறது வெளியே வரும். நாம் நோக்கமே புரியாமல் கதை கேட்டு அந்த கதையை நம்ம இஷ்டப்படி நம்ம திருச்சி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னால் எந்த நோக்கத்தோடு சொல்லப்பட்டதோ அந்த நோக்கம் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆக மொத்தம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளாமல் போயிடுவோம். இந்த வேத பகுதியில் எனக்கு பிறன் யார் என்று அவன் கேட்கிற அந்த வசனத்துக்கு முன்னாலே இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் விளங்கும். 25வது வசனத்திலேருந்து நாம் வாசிக்க வேண்டியிருக்கோம். 25வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ இந்த ஊமைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. அவன் என்னன்னு கேட்குறான்? போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே என்னது? இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை எதுக்காக கொடுத்தாரா? ஒருவரும் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லி தான் கொடுத்தார். ஸோ இயேசு கிறிஸ்து வந்ததே நித்திய ஜீவனை அளிக்கிறதுக்காக தான் வந்தது. 3 வருஷம் ஊழியம் செய்தார், அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தார், ஏராளமான உபதேசங்கள் செய்தார். ஆயிரக்கணக்கான பேர் அவர்கிட்ட வருவாங்க. வந்தவங்க எல்லாம் சுகமடைஞ்சு திரும்பி போனாங்க. எல்லாருக்கும் விண்ணப்பங்கள் இருந்தது. எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு காது கேட்கல, எனக்கு பேச்சு வரல, எனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை. எல்லாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தது. எல்லாரும் வந்தாங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அவர்களுடைய ப்ரேயருக்கு பதில் கொடுக்கப்பட்டது, சுகமானாங்க, போனாங்க. எல்லாரும், செத்தவன் கூட உயிரோடு எந்திரிச்சான். ஆனால் 3 வருஷ ஊழியத்தில் அத்தனை 1000 பேரில் 2 பேர் தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நித்திய ஜீவன் பற்றி பேசினது. அதில் ஒருவன் இவன். அடுத்தது 18வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரத்தில் 18 முதல் 30 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்குறோம். ஒரு வாலிபன் அவரிடத்துல வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஸோ 2 பேர் தான் கேட்டாங்க. அது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அது இயேசு கிறிஸ்துவனுடைய 3 வருஷ ஊழியத்தில் யாருமே நித்திய ஜீவன் பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் வந்ததே எதுக்காக தான் வந்தார்? நித்திய ஜீவன் அளிக்கிறதுக்காக தான் வந்தார். இன்னைக்கும் கர்த்தரை தேடி வருகிற பல லட்சம் பல கோடி ஜனங்க உண்டு. அவ்வளவு பேரும் எதையோ கேட்குறாங்க, எதுக்காகவோ வர்றாங்க. அவர் வந்ததே நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்காக தான். ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறதுக்கு ஆளே கிடையாதுங்கிறத கவனித்து பார்க்கணும். நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் அது கிடையாது, நம்மளுடைய எதிர்பார்ப்பில் அது கிடையாது. இது ஒரு அதிசயமான ஒரு காரியம். இப்போ இவன் கேட்குறான், ஆனால் தவறான நோக்கத்தோடு கேட்குறான். என்ன நோக்கத்தோடு கேட்குறான்? தான் தெரிந்து கொள்ளுகிறதுக்காக கேட்கல. நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருச்சு, அவருக்கு தெரியுதான்னு கேட்கறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறான். அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஸோ இப்போ அவரை சோதிக்கும்படி கேட்கறதுனால இவனுக்கு வந்து அது தேவையில்லை. அவருக்கு எதாவது விஷயம் எவ்வளோ தூரம் தெரியுது, அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு செக் பண்ணுறதுக்காக கேட்குறான், அவ்வளோதான். ஸோ 2 பேர் தான் கேட்டாங்கன்னா அதில் ஒருத்தன் தான் சின்சியராக கேட்டான். இவன் சின்சியராக கேட்கல. இவன் அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கொள்ள முடியாது. இல்லை, நித்திய ஜீவனுக்கு போகணுங்கிற வாஞ்சையில் இவன் கேட்கல. இவன் அந்த வார்த்தையை சோதிக்கிறதுக்காக கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? 26வது வசனம். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றான். அவன் கேள்வி கேட்டான், இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார். பதிலே என்னவா தான் சொல்கிறார்? அதுவும் ஒரு கேள்வி தான். இது ஒரு விதமான பதில் சொல்லுகிற விதம். கேள்விக்கு கேள்வியே பதில். ஏன் தெரியுமா? நான் கேள்விக்கு கேள்வி கேட்டேன்னு சொன்னால் எனக்கு தெரியல, அதனால் உங்களை குழப்புறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பதில் உங்களுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா அந்த பதில் உங்கள் வாயிலேயே வெளியே வந்துடும். அதனால் உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் தூண்ட பண்ணுகிறதுக்காக கேள்வியாய் கேட்கிறது. இது ஒரு முறை, பதில் சொல்லுகிறதுல ஒரு முறை. ஸோ இவன்கிட்ட கேட்குறாரு, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன? 27, 28 அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஸோ என்னன்னு கேட்டார். கேட்டதுக்கு அவன் பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டான். அவனுக்கு பதில் தெரியாமல் இல்லை, பதில் தெரிஞ்சிருக்கு. கேட்ட உடனே பதில் சொல்லிட்டான். இப்போ அவன் சொன்ன பதில் 100% கரெக்டான பதில் என்கிறதுனால கர்த்தர் அவனை பாராட்டுறார். என்னன்னு சொல்கிறார்? அதற்கு அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாயின்னு பாராட்டுறார். நிதானம்னா சரியாக சொன்னேன்னு அர்த்தம், ஸ்லோவாக சொன்னேன்னு அர்த்தம் கிடையாது. நிதானமாய் உத்தரவு சொன்னாயின்னு சொன்னால் பர்ஃபெக்ட், கரெக்டாக சொல்லியிருக்கிறேன்னு அர்த்தம். சொல்லிட்டு அடுத்த 2 வார்த்தை என்னது? அப்படியே செய். அதுக்கு அடுத்து வர்ற 2 வார்த்தை என்னது? அப்பொழுது பிழைப்பாய். இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அப்படியே செய்ன்றது 2 வார்த்தை. அடுத்த 2 வார்த்தை என்னது? அப்பொழுது பிழைப்பாய். நிதானமாய் உத்தரவு சொன்னாய் என்று சொல்லி பாராட்டினார். அப்படியே செய் என்று சொல்லி ஊக்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லி அவனுக்கு
இதுதான் சரியான காரியம் என்கிறதை தெளிவுபடுத்தினார். இப்போது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டான். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத அவன் வாயிலிருந்தே கர்த்தர் வாங்கிட்டார். என்ன செய்யணுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை செஞ்சனா நீ நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பேன்றதை அவன் வாயிலேருந்தே வாங்கி அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாயின்னு சொல்லிட்டார். இப்போ இது ஃபுல் ஸ்டாப். அவனுக்கு என்ன தெரியணும்? இவருக்கு தெரியுதான்னு தெரியணும். தனக்கு தெரியுதுங்கிறத அவர் காண்பித்துட்டார். ஆக்சுவலாக ஆன்சர் இவனுக்குள்ளே இருக்குன்னு இவங்கிட்ட வர வச்சிட்டார். எண்ட் ஆஃப் த மேட்டர். ஆனால் அதை அவன் ஃபுல் ஸ்டாப்பாக நிறுத்தலை. அதுக்கப்புறம் அவன் ஒரு கேள்வி கேட்குறான். இங்கே தான் அவன் யார் என்று சொல்லி வெளியே வருது. அவன் யார் என்று சொல்லி வெளியே வரும்போது அதிலிருந்து இன்னொரு காரியம் வெளியே வருது. என்னன்னு சொன்னால், அப்படிப்பட்டவங்களை தேவன் என்ன செய்வார்னு சொல்லி வெளியே வருது. இதுதான் அதில் காரியமே. இப்போ இங்கே ஃபுல் ஸ்டாப் இருந்திருக்கணும், முடிஞ்சு போயிருக்கணும், வேற சாப்டர் போயிருக்கணும். ஆனால் அவன் அதை வளர்க்குறான், விஷயத்தை வளர்க்குறான். என்ன செய்கிறான்? 29வது வசனம், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேட்ரு முடிஞ்சிருக்கணும். இவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு பிறன் யார் என்கிறது உலகத்திலே உள்ள 2வது ஸ்டூபிட் கேள்வி. முதல் ஸ்டூபிட் கேள்வி என்னன்னு சொன்னால், நான் யார் என்கிறது. நான் யார்? இது ஃபிலாசபியில் ஒரு கொஸ்டின். நான் யார்? நான் இருக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதை நீங்கள் ஃபிலாசபிக்கல் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எவ்வளவு பெரிய ஒரு யதார்த்தமான கேள்வி பார்த்தீங்களா இது. இதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டானா, நான் யார், நான் இருக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்னு ஓங்கி மூக்கு மேலே ஒரு குத்துனாராம். இப்போ மூக்குலேருந்து ரத்தம் வந்த உடனே யாருக்கு வலிக்குது? அவ்வளவுதான். நான் யாருன்னு யாருக்கு வலிக்குதோ அதுதான் நீ. ஸோ உலகத்திலே ஸ்டூபிட் கொஸ்டின் எதுன்னு சொன்னால் நான் யாருங்கிறது. இதுக்கு அடுத்த ஸ்டூபிட் கொஸ்டின் என்னது? எனக்கு பிறன் யார்? எனக்கு பிறன் யாருங்க? என்ன தவிர உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிறன், அவ்வளவுதான். நான் என்ன, இந்த ஒரு பர்சனாலிட்டி தவிர மற்ற அத்தனை பேருமே எனக்கு பிறன். ஸோ இதில் ஒன்றும் விசேஷம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவன் இந்த கேள்வி கேட்குறான். ஏன் அப்படி ஒரு ஸ்டூபிடான ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னால், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதுள்ளவனாய் அதை செய்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தன்னுடைய நடவடிக்கைகளை, தன் நடக்கையை நியாயப்படுத்துகிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறான். செய்கிறது தப்பு, அதை செஞ்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்காக ரொம்ப சாதுரியமான வார்த்தைகளை பயன்படுத்தி சாதுரியமான ஒரு தத்துவங்களெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மற்றவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவ்வளோதான் காரியம். இப்போ இவனுக்கு தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல எல்லாரிடத்துல அன்பு கூறுகிறது பிரச்சனை. அப்படி செய்கிறது கிடையாது. அப்படி செய்யாததுனால தேவனுடைய கற்பனையை இவன் நிறைவேற்றாமல் இருக்கிறான் என்கிறத இவன் வாயிலே இவன் சொல்லிட்டான். இப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அதில் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ப்ராப்ளம் எங்கே வருது? என்னிடத்துல அன்பு கூறுகிறது போல் மற்றவனிடத்தில் அன்பு கூறணும்னா என்னால் அது முடியல. ஏன்னா சிலர்லாம் குவாலிஃபைடு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் நான் அன்பு கூற முடியாது. சிலர் என்கிட்ட நல்லா இருக்கிறாங்க, என்கிட்ட அன்பு கூறுறாங்க, அவங்ககிட்ட அன்பு கூறலாம். சிலர் எனக்கு தீமை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் அன்பு கூற முடியாது. அவங்க எப்படியோ நானும் அப்படி தான் அவங்கள டீல் பண்ணணும். அதுதான் உலக ஞானம். அப்படி தான் எல்லோரும் நடந்துக்குவாங்க. இப்போது பிறனிடத்தில் அன்பு கூறணும்னு சொன்னால் எல்லாருக்கிட்டே அன்பு கூறணுங்கிற காரியம் வந்துடுது. நாங்கள் அப்படி செய்கிறது இல்லை. ஆனால் வசனம் அப்படி செய்ய சொல்லுது. அப்போது
வசனத்தை எங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இறக்கணும். எங்கள் ஸ்டாண்டர்டை வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுறது இல்லை. எங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை கீழே இறக்கணும். அப்போ எப்படி இறக்கிறது? பிறனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து இவங்க தான் பிறன்னு கொண்டு வந்துட்டோம்னா காரியம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இவன் ஆண்டவர் இடத்துல ரொம்ப சாதுரியமாக கேட்கறது போல கேட்குறான். தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இந்த வார்த்தையை கேட்குறான். அவரை சோதிக்கும்படி அவன் கேட்டப்போ அவருக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை, அவர் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டார். ஆனால் அவன் தன்னை நீதிமானாய் காண்பிக்க மனதுள்ளவனாய் கேட்டும்போது அவனை யார் என்று சொல்லி வெளிக்காட்டவும், அப்படி வெளிக்காட்டி அப்படிப்பட்டவங்களை தேவன் என்ன செய்கிறார் என்று உலகத்தையே காண்பிக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு உவமையை சொல்கிறான். அவனுக்கு எக்ஸாக்டாக அவன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு எதிர்பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேடாக அந்த உவமை இருக்குது. இந்த உவமை என்னது? ஒரு பர்டிகுலர் நபர் எக்ஸ்ங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒய் என்கிற ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறான். போகிற வழியில் அவனை திருடர்கள் பிடித்து அவனை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லை. 2 பேர் வந்தாங்க, 2 பேர் உதவி செய்யாமல் போயிட்டாங்க. 3வது ஆள் வந்து உதவி செஞ்சிட்டான். இப்போ உதவி செஞ்சிட்டாங்கிறத காண்பிச்சு அவன்கிட்ட கேட்குறாரு, இந்த 3வரில் யார் அவனுக்கு பிறன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். 36வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3வரில் எவன் பிறனாய் இருந்தான்? ரொம்ப அழகாக கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். 2 பேர் உதவி செய்திருக்கணும், உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி செய்திருக்கணும். மனிதாபிமான முறையில் யாராக இருந்தாலும் அங்கே நின்று செஞ்சுருக்கணும், செய்யலை. ஆனால் ஒருத்தன் தான் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வேலை கெட்டு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அங்கே இறங்கி அவனுக்கு உதவி செய்கிறான். ஸோ 2 பேர் உதவி செய்யல, ஒருத்தன் உதவி செய்தான். இந்த 3வரில் கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு யார் பிறனாய் இருந்தான்னு ஆண்டவர் கேட்குறார். இப்போ இந்த யார் பிறனாய் இருந்தான்னு கேட்டாங்க, தன்னை தவிர எல்லாருமே பிறந்தான்னு சொன்னால் நமக்கு அது ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் நாங்கள் எல்லார் மேலே அன்பு கூற மாட்டோம், சிலர் மேலே தான் அன்பு கூறுவோம்ங்கிறவங்க கிட்ட தான் இந்த வார்த்தை வருது. இந்த 3வரில் யார் பிறனாக இருந்தான்? பளிச்சுன்னு பதில் வருது. என்னன்னு பதில் வருது? அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்போ இரக்கம் செய்தவன் தான் பிறன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும்னா யார் இடத்துல அன்பு கூறணும்? இரக்கம் செய்தவனிடத்துல தான் அன்பு கூறணும். இப்போது இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்திருக்கலாம்னு சொன்னால், அவனை கிராஸ் கொஸ்டின் பண்ணியிருக்கலாம். இப்போ முன்னாடி கிராஸ் கொஸ்டின் பண்ணார்ல, அவன் கேள்வி கேட்டவுடனே நீ நியாய பிரமாணத்தில் வாசிக்கிறது என்னன்னு கேட்டார்ல, அந்த கேள்வியே இங்கே கேட்டிருக்கலாம். ஏன்பா, நான் அவன் உதவி செஞ்சவன் மட்டும்தான் பிறனா, அப்போ அவன்கிட்ட மட்டும்தான் நீ அன்பு கூறணுமா? அது எப்படி? தேவன் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் நீதிமான்கள் மேலேயும் துன்மார்க்கர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பண்ணுகிறார். தேவன் இவ்வளவு தயாளம் உள்ளவனாக இருக்கிறார், எல்லார் மேலேயும் அன்பு கூற வேணாமா? நீ இவன் மேலே மட்டும் அன்பு கூறணும்னு சொல்லுகிறியே, உன் வசனம் அப்படியா சொல்லுது, உன்னுடைய வேதம் அப்படியா சொல்லுதுன்னு நிறைய காரியங்களை எடுத்து அவன் முன்னாடி வச்சிருக்கலாம். அவனுக்கு இன்னும் கூட தெளிவு உண்டு பண்ணுகிறதுக்கு என்ன செய்யணுமோ கர்த்தர் அதை செய்திருக்கலாம். ஆனால் அவனை கர்த்தர் அந்த இடத்துலையே வெட்டி விட்டுறதை நம்ம பார்க்குறோம். அவன் சொல்கிறான், அந்த 3வரில் அவனுக்கு நன்மை செய்தவன் தான் பிறன்னு சொல்கிறான். ஒரு மூச்சு கூட மிஸ் ஆகாமல் அடுத்த சென்டென்ஸ் ஆண்டவர் அதே வார்த்தையில் என்னன்னு சொல்லிடுறாரு? அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீயும் போய் அந்தபடியே செய்யின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு இயேசு கிறிஸ்து பிறன் யார் என்று டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த உவமையை கொடுத்தாரு. அப்போ நமக்கு பிறன் யார்? நன்மை செய்தவன் தான் பிறன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த நியாய சாஸ்திரியை பார்த்து நீயும் போய் அந்தபடியே செய்யின்னு சொல்லும்போது, உனக்கு நன்மை செய்தவனுக்கு மட்டும் போய் நீ அன்பு கூர்ந்தா போதும்னு இயேசு சொல்லியிருக்கிறாருன்னு இன்னைக்கும் போதித்து கொண்டிருக்கிறாங்க.
லிமிட்டடாக இதை மட்டும் எடுத்து பார்த்தா அது அப்படி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்தோம்னு சொன்னாங்க, இதில் அதை விட ஆழமான காரியங்கள் அடங்கியிருக்குன்றது தெரியும். இப்போ நீயும் போய் அந்தபடியே செய்யின்னு ஆண்டவர் சொன்னார்ல, இந்த பதிலுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த பதிலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னால் 2 ஜோடி வார்த்தைகளை பற்றி பேசினேன். அந்த 2 ஜோடி வார்த்தை என்னது? அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். இங்கே அந்தபடியே செய், அவ்வளவுதான். அப்பொழுது பிழைப்பாய காணும். இங்கே ஏன் இங்கே பிழைப்பாயின்னு சொல்லலை? இப்படி செஞ்சால் பிழைக்கவே மாட்டான், இப்படி செஞ்சால் பிழைக்கவே மாட்டான். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் பிறன் யார்? இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் பிறன் யார்? யார் இடத்துல அன்பு கூறணும்னு சொன்னார்? உன் உன் சத்துருக்களை சிநேகிக்கணும்னு சொன்னார் இல்லை? உன் சத்துருக்களை சிநேகிப்பாயாக. உனக்கு தெரிஞ்சவங்கிட்ட, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கிட்ட நீ அன்பு கூறணும், மற்றவன் இடத்துல பகைப்பாயாகன்னு நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்னு சொன்னார். இப்போது சத்துருக்களை சிநேகியுங்கள்ங்கிறது இயேசுவினுடைய கான்செப்டாக இருந்திருந்தா, இப்போ இந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு யார் இடத்துலலாம் அன்பு கூறணும்? இந்த 3 பேர்கிட்ட மட்டும் இல்லை, அந்த கள்ளர் மேலே கூட அவன் அன்பு கூற வேண்டியவனாக இருப்பான். ஏன்னா சத்துருக்களை சிநேகியுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் அவருடைய டீச்சிங். அவரே அதை கடைபிடிக்கிறவராகவே இருந்தார். அவரே துரோகியாகிய யூதாஸ் காரியோத்துன்னு வேதம் சொல்லுது. அவன் முத்தம் கொடுக்க வரும்போது அவனை என்னன்னு அட்ரஸ் பண்ணுறாரு? சிநேகிதனை என்ன அட்ரஸ் பண்ணுறாரு? அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு நல்லாவே தெரியும். ஒரு வார்த்தை வெளியே சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் யூதாஸ் காரியோத் உயிரோட போயிருக்கவே மாட்டான். யூதாஸ் காரியோத் தான் காட்டி கொடுக்க போகிறான், அதுக்கு தான் எழுந்து போகிறானுங்கிறத மட்டும் சொல்லியிருந்தாருன்னா, வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்த இவருடைய சீஷர்கள் நிச்சயமாக அவனை உயிரோட விட்டுருக்க மாட்டாங்க. இவருக்கு தெரியும், தெரிஞ்சு தான் அலோவ் பண்ணுறார். அவன் துரோகம்தான் செய்ய போகிறான்னு தெரியும். தன்னுடைய நேரம் நெருங்கி வந்துருச்சுன்னு தெரிஞ்சு அத்தனை பேர் மேலேயும் அவர் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்கு. முடிவு வரைக்கும் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்கு. தன்னை சிறுவையில் அறிஞ்சவங்களே அவர் என்னன்னு சொல்கிறாரு? தெரியாமல் செய்கிறாங்க, அவங்களுக்கு மன்னியும்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறதை பார்க்கிறோம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிறது கர்த்தருடைய காரியம். இங்கே இந்த நியாய சாஸ்திரியினுடைய காரியம் என்னது? அவனுக்கு நன்மை செய்தவன் தான் பிறன் என்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வாதாடவில்லை. இயேசு கிறிஸ்து அவனுக்கு வசனங்களை அடுக்கி காண்பித்து, இதுதான் கர்த்தர் விரும்புகிறது, அவர் பூரண சர்க்குணனாக இருக்கிறது போல நீயும் பூரண சர்க்குணனாக இருக்கணும்னு சொல்லி காரியங்களை அவர் விளக்கலை. அந்தபடியே செய்யன்னு சொல்கிறார். ஆனால் அப்பொழுது பிழைப்பாய் என்கிற வார்த்தை வரலை. அப்போது நியாயசாஸ்திரியை செய்ய சொன்னதை நம்மளையும் செய்ய சொல்கிறாரா, அல்லது அதை நியாயசாஸ்திரிக்கு மட்டும் சொல்லி நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறாரான்னு நாம் கவனிக்கணும். இப்போது தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சத்தியம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சும் நாம் நம்முடைய லெவலுக்கு அந்த சத்தியத்தை கீழே கொண்டு வரணும்னு சொல்லி நாம் மன அழுத்தம் உள்ளவர்களாக இருந்தோம்னா, அல்லது இருதய கடினம் உள்ளவர்களாக இருந்தோம்னா, ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என் ஆவி மனுஷனோட என்னாலும் போராடுகிறது இல்லை. ஒரு லெவல் வரைக்கும் தான் அவருடைய அந்த அந்த பொறுமை, அந்த நம்மளுக்கு அதாவது நம்மளை கூட அவர் டீல் நம்ம இன்டென்ஷனலாக பர்பஸ்ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சே தப்பு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லெவல் வரைக்கும் தான். ஒரு லெவல் வரும்போது அவர் இருதய கடினத்துக்கே மனுஷனை விட்டு விடுகிறவராக இருக்கிறார். அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த நியாயசாஸ்திரி. இவனுக்கு கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் தெரியும். ஆண்டவர் கேட்குறார், நீ நியாயப்பிரமாணத்தில் படிக்கிறது என்னன்னு கேட்குறார். எந்த ரெஃபரன்ஸும் தேவையில்லை, அவனுக்கு ஸ்பான்டேனியஸாக பதில் வருது, எல்லாம் தெரியும். ஆனால் அதை செயல்படுத்துகிறதுன்னு சொல்லி வரும்போது தன்னால் அதை செயல்படுத்த முடியல, அதையும் அவனுக்கு தெரியும்.
ஆனால் செயல்படுத்துகிறவனா மாறணும்னு அவன் விருப்பப்படலை, தன் நிலையிலே நின்றுக்கணும்னு பார்க்குறான். வசனம் தன் நிலை வரைக்கும் இறங்கி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறான். எனக்கு பிறன் யார் என்று சொல்லி கேட்குறான். ஸோ அவன் மனசில் நன்மை செய்கிறவங்க தான் பிறனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த ஒரு ஓமையை சொல்லி இந்த 3 பேரில் அவனுக்கு யார் பிறன்னு கேட்குறாரு. பழிச்சு நம்ம என்ன சொல்லிட்டான், அந்த ஒருத்தன் தான் பிறன்னு சொல்லிட்டான். ஸோ அவனுடைய இருதயத்தில் உள்ளே இருக்கிறது என்னன்னு வெளியே வந்துச்சு. வெளியே வந்த உடனே ஆண்டவர் அவன் யார் என்று சொல்லி காண்பித்து அவனை பார்த்து நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுறார். இப்போ இந்த ஓமையிலிருந்து கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக இதை சொல்கிறாருன்றதை கவனிச்சோம்னு சொன்னால், அந்த நோக்கத்திலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய சத்தியம் என்னங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்ன நோக்கம்? கேட்குறவன் தன்னை நீதிமான் என்று காட்ட மனதாய் தன் இருதய கடினத்தின் நிமித்தம் ஒரு கொஸ்டின் கேட்குறான். இருதய கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை எப்படி கையாளுகிறார் என்று சொல்லி கர்த்தர் அவனையே எக்ஸாம்பிளாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. அவன் முன்மாதிரி என்னது, நீயும் போய் அந்தபடியே செய். யூதாஸ் காரியோத்து எழும்பி போகிறான். யூதாஸ் காரியோத்து எழும்பி போகும்போது ஆண்டவர் அவனை தனியாக கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆலோசனை சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யன்னு சொன்னான். அதுக்கு பேர் கை கழுவி விடுறது. தேவன் அப்படி கையை கழுவி விடுறது உண்டு. எப்போ? யூதாஸுக்குள்ள என்ன யார் பூந்தாவான்? சாத்தான் பூந்துட்டான். இருதய கடினம் இருக்கு, தெரிஞ்சு தான் தப்பு பண்ணுகிறோம்னு சொல்லி அந்த நிலை வரும்போது கர்த்தர் நீயும் போய் அந்தபடியே செய்யின்னு சொல்லி அனுப்பிவிடுவார். இப்போ நமக்கு அந்த நிலைமை வரவே கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப உஷாராக இருக்கணும் இல்லை? ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், மார்க் 4:23 25 வரைக்கும். மார்க் 4:23 25 வரைக்கும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனும் அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது கர்த்தர் நம்மை கையாளுகிற விதத்தை நமக்கு காண்பிக்கிற எச்சரிக்கையின் வார்த்தை. மறுபடியும் அதை கவனித்து வாசிப்போம். நம்ம வசனத்தை கேட்குறோம் இல்லை, கேட்கிறது நல்லது தான். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். நீங்கள் கேட்கிறத என்ன செய்யணுமா? கவனிங்க. நீங்கள் கேட்குறீங்க சரிதான், உங்கள் இஷ்டப்படியே இருக்கிறதுக்காக கேட்கல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்காக தான் கேட்குறீங்க. நீங்கள் கேட்கிறதை கவனிங்க. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, நீங்கள் எந்த அளவுனால அளக்குறீங்களோ அந்த அளவுனால்தான் அவரும் அளக்கிறவராக இருக்கிறார். நாம் உத்தமமாக இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் அதுக்கேற்ற மாதிரி செய்கிறார். நம்ம கொஞ்சம் ஃப்ராடு மாதிரி நடந்து கொண்டோம்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்குற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இஷ்டப்பட்டு எனக்கு இன்னும் சொல்லித்தாங்க, எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் இப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இல்லாதவன் இருக்கிறான் பாருங்க, அந்த தாழ்மை இல்லாதவன், ஏற்றுக்கொள்ள மனது இல்லாதவன், கற்றுக்கொள்ள மனது இல்லாதவன், அந்த இல்லாதவனை பற்றி ஆண்டவர் ரொம்ப அக்கறை எடுக்கிறதே கிடையாது. அவனுக்கு உட்கார வச்சு இதெல்லாம் அவசியம்பான்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியமே கிடையாது. இல்லாதவன் எவனோ அவனுக்குள்ள உள்ளதையும் என்ன செய்கிறாராம், எடுத்துடுற டைப்பாக இருக்கிறாராம். தேவன் இருதய கடினத்தை அந்த விதமாக தான் கையாளுகிறார்.
இந்த நல்ல சமாரியன் கதை, இந்த ஊமை, இந்த ஒரே பர்பஸ்க்காக தான் சொல்லப்பட்டது. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இந்த வார்த்தையை சொல்கிறான். அதனால தான் ஆண்டவர் இந்த ஸ்டோரியை சொல்கிறார். அதிலிருந்து கேள்வி கேட்குறார். அவனும் எதிர்பார்த்த பதில் சொல்கிறான். அப்படி பதில் சொன்ன உடனே அவனுக்கு உண்டான நியாய தீர்ப்பையும் தேவன் கொடுத்து முடிச்சிடுறார். ஸோ இது பிரபலமானதாக இருந்தாலும், நமக்கு ரொம்ப தெரிஞ்சதாக இருந்தாலும், இது தவறாகவே ப்ரெசன்ட் பண்ணப்பட்டதுனால கொஞ்சம் வீட்டில் போயிட்டு இன்னொருத்தர வாஸ்து உண்மையிலே நான் சொல்கிற மாதிரி தான் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இதை குறித்து ஒரு கிளாரிட்டி இருக்கிறது அவசியம். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னாக்க, சில காரியங்கள் தலைமுறை 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 தலைமுறையாய் அப்படியே சொல்லப்படுறதுனால இன்றைக்கி திடீர்னு ஒருத்தர் வந்து வித்தியாசமாக சொன்ன உடனே கேட்குறதுக்கு ஆமாமான்னு சொல்லிவிட்டு உண்மைதான்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமலே என்ன செய்வோம், திரும்ப எந்த லைனில் வந்தோமோ அதையே தான் திரும்ப சொல்கிறவங்களா இருப்போம். இது நிறைய விஷயத்தில் நான் சொல்ல முடியும். ஸோ இதுவும் அதில் ஒன்று. இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்பப்பட்ட ஒரு காரியம் இப்படின்னு சொல்லி பிறன் யார் என்று சொல்கிறதுக்காக கர்த்தர் சொன்னார். இது பிறன் யார் என்றுக்காக கர்த்தர் சொல்லலை. அவர் அதை அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவருடைய மற்ற டீச்சிங்ஸ்க்கும் அது எதிரடையாக போகும். அவருடைய செயல்பாட்டுக்கே கூட அது எதிரடையாக போகும். ஒரு நாளும் கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தவன் தான் பிறன்னு கர்த்தர் அப்படி சொல்லவே கிடையாது. சரி, இப்போ இன்னொரு உவமைக்கு போவோம். லூக்கா 18ஆவது அதிகாரம் 1-8 வரைக்கும். லூக்கா 18:1-8 வரைக்கும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்கிறார். இதில் முதல் வசனத்திலேயே இந்த உவமை சொல்லப்படுவதின் நோக்கத்தை ஆண்டவர் அங்கே தெளிவாகவே சொல்லிடுறார். என்ன நோக்கம்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை விளக்குகிறதற்காக இந்த உவமை கொடுக்கப்படுது. இந்த உவமையை கர்த்தர் சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டரை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அந்த எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஒரு பட்டணத்துக்கு அவன் நியாயாதிபதியாக இருக்கிறான். நியாயாதிபதியாக இருக்கிறவங்க இந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசம். இவனே சொல்லுகிறான். தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்? நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாதவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். இது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு பொலிட்டீஷியன் எடுத்துக்காங்களேன். அந்த பொலிட்டீஷியன் தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்படி தேவனுக்கு கடவுளுக்கு பயப்படுறவங்களா நீங்கள் பார்க்குறது இம்பாசிபிள். தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க, அது விட்டுருங்க. ஆனால் நிச்சயமாக அவங்க எல்லாரும் மனுஷனுக்கு என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக மனுஷருக்கு மதிப்பாங்க. ஏன்னா இவனை மதிக்கலைனால இன்னொருத்தனுக்கு மதிக்க வேண்டியிருக்கும், இன்னொருத்தனுக்கு பயப்பட வேண்டியிருக்கும். அதுதான் பாலிடிக்ஸே. எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மனுஷருடைய தயவும் கண்டிப்பாக அவசியமாக தேவை. எல்லா சூழ்நிலைகள்லையும் அது தேவை. அதனால தான் அவங்க தங்களுக்கு சாதகமாக ஆட்கள் இருக்கும்படி அதுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. இந்த கேரக்டர் ரொம்ப விசேஷம். மேலே இருக்க தேவனுக்கும் பயம் கிடையாதான், சுற்றி இருக்கிற ஒருத்தனை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. எவன் என்ன நினச்சா எனக்கு என்னன்னு சொல்லி ஜீவிக்கிறவன். இப்போ தேவனுக்கு பயந்து ஜீவிச்சா ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருப்பான். மனுஷனுக்கு பயந்து ஜீவிச்சா அது ஒரு ஸ்டைலில் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பான். இவனுக்கு இதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா இவனுக்கு
எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. இவர் தான் ராஜா, இவர் தான் மந்திரி, இவர் சொல்கிறது தான் காரியம், இவன் எதுக்குமே அசர மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டரை காட்டுறாரு. இவன் இந்த பட்டணத்துக்கு நியாயாதிபதியாக இருக்கிறான், இவன் தான் அத்தாரிட்டி. இப்போ அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அதில் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வரார். ரொம்ப லோவஸ்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஆதரவில்லாத ஒரு பெண்ணை காண்பிக்கிறார். ஒரு விதவை இருக்கிறான், அவளுக்கும் அவள் எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இவளுக்கு வேறு வழியே கிடையாது, யார்கிட்ட தான் போய் ஆகணும், இவன்கிட்ட தான் போய் ஆகணும். இவன் தேவனுக்கும் பயப்படுறவனும் இல்லை, மனுஷனையும் மதிக்கிறவனே கிடையாது. அப்போ இந்த விதவைக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும், என்ன வரவேற்பு இருந்திருக்குங்கிறத ஈஸியாக கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் இவளுக்கு வேறு வழியே கிடையாது, அவங்கிட்ட தான் போய் ஆகணும். இவள் போகிறா. ஒரு தடவை 2 தடவை இல்லை, அடிக்கடி போய் அவனை தொந்தரவு செய்கிறான்னு அவனே சொல்கிறான். இந்த விதவை என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணுறான், விடாமல் நொய்யின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனும் எப்படியெல்லாமே விரட்டியிருப்பான், எப்படியோ அவளை மரியாதை இல்லாமல் பேசியிருப்பான். ஆனால் அவள் விடாமல் போய் கேட்குறா. கடைசியில் நியாயம் செய்கிறான். ஏன் நியாயம் செய்கிறான்? ஒரு கடமை உணர்வு வந்துட்டு, ஓ நம்ம இந்த நியாயம் செய்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம நியாயம் செய்யணும்னு சொல்லி ஒரு கடமை உணர்வு அதுக்காக செஞ்சான்னு சொல்லலை. அவனே என்ன சொல்கிறான், இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணாதபடிக்கு அவளுடைய பிரச்சனையை நான் என்ன பண்ணோம், சால்வ் பண்ணி விட்டா அந்த மூஞ்சை நான் பார்க்க வேணாம் இப்போதைக்கு. அதுக்காகவே அவள் இனிமேல் வரக்கூடாதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருவோம்னு சொல்லி அது நிமித்தம் நியாயம் செய்கிறான். இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி காண்பிச்சுட்டு அதை கொண்டு ஒட்டவே ஒட்டாத இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஒட்டுறார். எப்படி? அந்தபடியேன்னு கொண்டு வரார். அந்தபடியே யாரையும் ஒப்பிடுறார்? நீதி உள்ள அந்த நியாயாதிபதியையும் நீதியாய் கிரியை செய்கிற தேவனையும் அவர் சம்மந்தப்படுத்தி கொண்டு வர்றார். இது ரெண்டும் சேரவே சேராது. இவன் எக்ஸ்ட்ரீம், இவனுக்கு இப்படி காமிச்சிட்டு அந்தபடியே தேவன் சொல்கிறார். அந்தபடியே தேவன் சொல்லி என்ன சொல்கிறாருன்னு கவனிச்சு பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மை நோக்கி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். இப்போ தேவனை நோக்கி இரவும் பகலும் நீங்களும் கூப்பிடுறீங்க, நானும் கூப்பிடுறேன். நமக்கு பதில் தரப்படாத காரியங்கள் நிறையா இருக்குது இல்லை? நம்ம சில காரியங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்துருக்கிறாரு, சில காரியங்கள் பதிலே கிடைக்கல, நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். சில காரியங்களை வருஷக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பதில் வரமாட்டேங்குது. நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. இப்போ நம்ம ஏதோ ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தன் கிடையாது, நம்ம யார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடையவர்கள். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடையவர்களின் விஷயத்தில் இருக்கு. இப்போ நான் யாரோ அந்நியன் கிடையாது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடையவன். நான் என்ன செய்கிறேன்? இரவும் பகலும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். இதுதான் புரியாத விஷயம். நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வாராம். நீங்கள் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுற நமக்கு பொறுமை வேணுமா, ஜெபத்தை கேட்குற அவருக்கு பொறுமை வேணுமா? ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக நான் பல வருஷமாக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் பொறுமையோடு நான் ஜெபம் பண்ணணுமா, இல்லை பொறுமையோடு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்லணுமா? நமக்கு தான் பொறுமை வேணும் இல்லை? அதுதான் லாஜிக். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இரவும் பகலும் வருஷக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீண்ட நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை அவர் என்ன செய்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வாராம். இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ். நியாயம் செய்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடக்கணும். காலம் தவறி வர்றது நியாயம் பேர் அநியாயம், அது சரி கிடையாது. தேவன் நான் இன்னைக்கு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், இந்த ரிக்வெஸ்ட்டை பல வருஷங்கள் தள்ளி போட்டு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் நியாயம் செய்வாராம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாயம்னு
எடுத்துக்க முடியாது. நியாயம் செய்வார்னு சொல்லிட்டு அடுத்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொல்றாரு? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்பா என்ன ஆண்டவரே இது? இரவும் பகலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், வருஷக்கணக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை வேற நீடிய பொறுமையாக இருந்து நீங்கள் நியாயம் செய்கிறீங்க. சரி, எப்படியோ ஒரு நாள் வருதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி சொல்கிறாரு? சீக்கிரத்திலே செஞ்சிட்டாருன்னு சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை ஏன் சொல்கிறாரு? இது ஏன் சொல்கிறாரு? நோக்கம் என்ன? சோர்ந்து போகாமல், சொல்லுங்க, சோர்ந்து போகாமல், அந்த வசனத்தை வாசித்துருவோம். 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கிற சொல்லி கற்றுக் கொடுக்கறதுக்காக இதை சொல்கிறார். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? அவர் இந்த டைப். எந்த டைப்? நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வார், அதை சீக்கிரத்திலே செய்வார். அவர் அந்த டைப். அவர் முன்னாடி நிற்கிறீங்கன்னு சொல்கிறார். அதனால் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனசை என்ன பண்ணிக்கணும்? திடப்படுத்திக்கணும். என்னன்னு அப்படிதான். இப்போ இதில் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுறோம். நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணது தாமதமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வருது? கோவம் வருது. நமக்கு பொறுமையை நாம் இழக்கிறோம். நம்ம கேட்டோம், கேட்ட காரியம் கொண்டு வர்றதுக்காக தான் அவன் இருக்கிறான். அவன் கொண்டு வரலை. கொண்டு வர்றது கால தாமதம் ஆச்சு. நான் கேட்ட பொருள் எனக்கு லேட்டாக வருதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நாம் பொறுமையை இழக்கிறோம். இந்த ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதை நினைத்து கொள்ளக்கூடாது. நான் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணும்போது அந்த சர்வர் பாய் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் பண்ணுறான் அந்த பர்சன் இருக்கிறார் பார்த்தீங்களா, தேவனை பரலோகத்தில் இருந்து நான் கேட்கிறதை கொண்டு வர்றதுக்காக அவர் இருக்கிறாருன்னு நினைத்து கொண்டு நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப பெரியவர் முன்னாடி போய் நான் நிற்கிறேன். இப்போ இந்த விதவையினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பாருங்கள், அந்த பட்டணத்தின் நியாயாதிபதியினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கங்க. இந்த நியாயம் செய்கிறதுக்கு தான் அவன் அங்கே இருக்கிறான், ஆனால் ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். அவன் முன்னாடி இவன் போய் நிற்கிறான்னா என்ன, எப்படி போய் நிற்பா, என்ன மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்கிறத இமேஜின் பண்ணிக்கங்க. நான் தேவன் முன்னால் போய் நிற்கிறேன்னா, என் சிருஷ்டிகர் முன்னால் போய் நான் நிற்கிறேன்னா, நான் ஹோட்டலில் ஒரு சர்வர்கிட்ட நான் ஆர்டர் பண்ணுறது மாதிரி என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக நான் போய் நிற்கலை. நான் கேட்டது எனக்கு வர்றதுக்கு காலம் தாமதமாகிறதுனால நான் அங்கே பொறுமை இழக்க முடியாது. இங்கே பொறுமை இழக்கலாம், அங்கே நான் பொறுமை இழக்க முடியாது. அங்கே நான் பொறுத்து தான் ஆகணும். இப்போது அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வாராம். அந்த நியாயம் செய்வார எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், இந்த பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த வார்த்தைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சகலத்தையும், 1 2 இல்லை, அப்பப்போ இல்லை, ஏதாவது ஒன்றுன்னு இல்லை, அவர் எதை செஞ்சாலும்னு அர்த்தம். சகலத்தையும்னா என்ன அர்த்தம்? எவ்ரிதிங், இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையும். அவர் நேச்சர் எப்படியா? சகலத்தையும் எந்த காலத்தில் செய்வாரா? அதின் காலத்தில் செய்கிறவராக இருக்கிறார். அதின் காலத்தில் செய்கிறவராக இருக்கிறார். எப்படி செய்வார்? நேர்த்தியாய் செய்வார். அத்தனை வார்த்தைகளுமே முக்கியமான வார்த்தைங்க. சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சரிங்களா? இப்போ நான் என்னுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறேன், நான் அவரிடத்துல போய் மன்றாடுகிறேன். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, நான் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன கேட்டுகிட்டே இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு கிடச்சிது, இவங்களுக்கு கிடச்சிது, இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு ஒன்று நான் சோர்ந்து போகிறேன்.
நான் சோர்ந்து போகிறதுனால நான் என்ன நினைத்து கொள்ளுகிறேன், என் ஜெபம் கேட்கப்படாததுக்கு ஏதோ தடை இருக்குன்னு சொல்லி நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். என்னன்னு, ஏதோ நான் பாவம் ஏதோ செஞ்சுருக்கிறேன் போல, என்னுடைய ஜெப விண்ணப்பம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லி நான் அப்படி நினைத்து கொள்ளலாம். அல்லது நான் விசுவாசத்தோடு கேட்கல, என்னுடைய விசுவாசத்தில் குறை இருக்குன்னு சொல்லி நான் மறுபடியும் என்ன நானே நொந்து கொள்ளுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ என்னுடைய விசுவாசத்தை பொறுத்தோ அல்லது என்னுடைய பரிசுத்தத்தை குறித்தோ எனக்கு என்னுடைய ஜெபம் இப்படி போய் சேரல அப்படி போய் சேரலன்னு சொல்லி நான் கணக்கு பண்ணிட்டேன்னா, அடுத்த கணக்கு என்ன தெரியுமா பண்ணுவேன், இதில் எதை எப்படி கரெக்ட் பண்ணால் இதை போய் கொண்டு போய் சேர்க்கலான்னு ஐடியா பண்ணுவேன். இப்போ இதில் தேவனிடத்திலிருந்து காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறது எப்படின்னு போதிக்கிறதே ஒரு ஊழியமாகவே மாறி போச்சுங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். எப்படி ஜெபம் பண்ணால் எப்படி விசுவாசா பரலோகத்தை அசைய பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஊழியமே இன்றைக்கி நம்ம மத்தியில் ஊழியம் என்கிற பேரில் வந்துடுச்சு. இந்தக்கெல்லாம் காரியம் கிடையாது. நம்ம யார் முன்னாடி நிற்கிறோம், அவர் நீங்களும் நானும் சொல்கிற நேரத்தில் செய்கிறதுக்காக உள்ள சர்வர் பாய் இல்லை. அவர் சகலத்தையும் எப்படி செய்கிறவராக இருக்கிறார், அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். என் காலத்தில் என் டைம் டேபிளில் அவர் செயல்படணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் அது இங்கே நடந்துட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி, நான் நினைக்கிறேன் எனக்கு இதுதான் சரின்னு சொல்லி, இதிலிருந்து அந்த கால தாமதமாகி போகும்போது போச்சுடா எல்லான்னு சொல்லி என்னுடைய மனசு சொல்லுது. ஆனால் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஒன்றையும் கால தாமதமாய் செய்கிறவர் அல்ல என்கிறத நான் உணர்ந்து கொள்ளணும். அவர் ஒன்றையும் கால தாமதமாய் செய்கிறவர் இல்லைன்னா இதையும் கூட அவர் நேர்த்தியாய் அதின் காலத்தில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் தான் காலத்துக்கு முன்னால் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இதை அவர் செய்கிறதை சீக்கிரமாய் செய்வார்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். நாம் ஜெபிக்கிறதுல நம்மளுடைய விண்ணப்பங்கள் தேவன் உடனடியாக செய்கிற சில காரியங்கள் உண்டு, செய்யாமலே கிடப்பில் இருக்கிற சில காரியங்கள் உண்டு. இதனால் நம்மளுடைய இருதயம் என்ன ஆகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அந்த நியாயாதிபதியை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஏழை விதவையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நியாயாதிபதியே அவன் எப்படிப்பட்டவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். அவனே சொன்னது என்னது, இவள் வந்து அடிக்கடி என்னை அலட்டாத படிக்கு நான் இவளுக்கு நியாயம் செய்வேன்னு சொன்னான்ல, அவனே அந்த வார்த்தையை சொன்னான்னா இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடையவர்களுடைய விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருக்கிறது இல்லை, சீக்கிரத்திலே செய்வா. அவர் கொஞ்சம் நீடிய பொறுமை உள்ளவருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்போ நமக்கு என்ன வேணும், நீடிய பொறுமை வேணும். ஜெபத்தில் இது ரொம்ப அவசியம். சோர்ந்து போகாமல் எப்போவுமே ஜெபம் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த 2 உவமைகளோடு நாம் நிறுத்தி கொள்வோம். மீதியை நம்ம தொடர்ந்து அப்புறம் பார்க்கலாம். சரி, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?